ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ்ல கொஸ்டின் ஆஃப் த டே வந்து பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பார்க்க போற கொஸ்டின் சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.6ல இருக்கக்கூடிய 5th கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Find the exact number of real zeros and imaginary of the polynomial x to the power 9 plus 9x to the power 7 plus 7x power 5 plus 5x power 3 plus 3x. So இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் என்ன அண்ட் இமேஜினரி என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். given. சோ given வந்து நம்ம எடுத்து எழுதிப்போம். சோ இந்த பாலினாமியலுக்கு வந்து p of x அப்படி நேம் கொடுத்துருங்க. p of x that is equal to x to the power 9 plus 9x to the power 7 plus 7x to the power 5 plus 5x to the power 3 plus 3x. கிளியரா இருக்கா? எஸ். சோ இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த p of x வந்து இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா இந்த பாலினாமியல் x வந்து காமனா வெளில எடுத்துறேன். சரிங்களா? சோ x காமனா வெளில எடுத்துட்டு என்ன வருது பாருங்க, பிராக்கெட்டுக்குள்ள இங்க x பவர் 8, இந்த இடத்துல 9x பவர் 6, இந்த இடத்துல என்ன வரும் உங்களுக்கு 7x பவர் 4 பிளஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 5x ஸ்கொயர் பிளஸ் இந்த இடத்துல 3 அப்படின்னு வந்துரும். கிளியரா இருக்கா? ஓகே, this is what p of x. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா let p of x equal to 0 அப்படி நம்ம எடுத்துப்போம். எதுக்கு அப்படின்னா இந்த ரியல் ஜீரோ கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஓகேவா? சோ let p of x is equal to 0. ஓகே, சோ அப்ப என்ன செய்யலாம்? இதுல இருந்து இந்த p of x இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஜீரோவோட ஈக்குவேட் பண்றோம். ஜீரோவோட ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன வருது பாருங்க. சோ ஒன் ஆஃப் த ரூட் x is equal to 0 அப்படின்ட்டு ஒரு ரூட் வந்து கிடைக்குது. சரிங்களா? சோ ரியல் ஜீரோ அப்படிங்கிறது என்னன்றது கிடைக்குது. சரிங்களா? ரூட் 0 வந்து கிடைச்சாச்சு. சோ அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டெஸ்கார்டிஸ் ரூல் யூஸ் பண்ணோம். டெஸ்கார்டிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த p of x இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம p of plus x அப்படின்னு எடுத்தா நமக்கு பாசிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இதுல சைன் எப்படி சேஞ்ச் ஆகுது, சைன் எத்தனை சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ அடுத்தது அதே வந்து இந்த இடத்துல நம்ம q of minus x. சரிங்களா? சோ இங்க இந்த இடத்துல x க்கு பதிலா minus x அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா அதுக்கப்புறம் சைன் சேஞ்சஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. அந்த கவுண்டை பேஸ் பண்ணி நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இப்போ இதுக்கு வந்து நான் நேம் கொடுத்துறேன். சோ this is what p of x. ஓகேங்களா? சோ இந்த உள்ள இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துடலாம். ஓகே, this is q of x அப்படி நேம் கொடுத்துருங்க. so therefore q of x that is equal to என்ன வருது, இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த பாலினாமியல் x to the power 8. ஓகே, இந்த இடத்துல plus x அப்படி நம்ம எடுப்போம். plus x அப்படின்னு எடுத்தா என்ன வரும் பாருங்க, plus x to the power 8. ஓகே, சோ அடுத்தது plus 9x power 6 9753. ஓகே, 9 into x power 6 plus 7 into x power 4 plus 5 into x power 2 plus 3. கிளியரா? சோ இங்க x க்கு பதிலா நம்ம plus x எடுத்தாலும் கூட பவர் எல்லாமே ஈவன்ல இருக்கு. அப்ப இந்த சைன்ல ஏதாவது சேஞ்சஸ் வருமானு பார்த்தா சைன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது இல்ல. சரிங்களா? சோ சைன்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் வர போறது இல்ல. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இங்க செக் பண்ணி பாருங்க. சோ இங்க பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல பிளஸ் தான், இங்கேயும் பிளஸ் தான், இந்த இடத்துலயே பிளஸ் தான், இந்த இடத்துல பிளஸ் தான். ஓகேங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் சைன்ல பாருங்க, நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் சைன், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் q of plus x that is equal to 0. therefore இது வந்து நம்ம எதோட ஈக்குவேட் பண்ணலாம், this is equal to positive roots, number of positive roots that also 0 அப்படி நம்ம எடுத்துக்கலாம். number of maximum number of அப்படி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? so maximum number of positive roots that also 0. கிளியரா இருக்கா? சோ இதே மாதிரி நம்ம நெகட்டிவ் ரூட்ஸ் வந்து இப்ப கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் இமேஜினரி எத்தனை வருது அப்படின்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? சோ இப்ப நெகட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், இந்த q of x க்கு பதிலா நம்ம q of minus x அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சரிங்களா? சோ அப்ப q of minus x, x இருக்கக்கூடிய இடத்துல minus x அப்படிங்கறத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க இதுல. சோ அப்ப minus x whole power 8 plus 9 into
minus x whole power 6 plus 7 into minus x whole power 4 plus 5 into minus x whole square plus 3. கிளியரா இருக்கா? ஓகே. சோ இப்போ நம்ம minus x எடுத்தாலுமே கூட இங்க பாருங்க பவர் எல்லாமே ஈவன்ல இருக்கு. பவர் எல்லாமே ஈவன்ல இருந்தா இங்க மேல என்ன கிடைச்சதோ அதே மாதிரி தான் கிடைக்கும் ஈக்குவேஷன். சரிங்களா? சோ இது என்ன வருது பாருங்க இப்போ q of minus x பவர் எல்லாமே ஈவன்ல இருக்கு. அதனால x power 8 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. சோ இங்க 9x power 6 ஓகே plus 7x power 4 plus 5x square plus 3. கிளியரா இந்த மாதிரி கிடைக்குமா? எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ சைன் சேஞ்சஸ் எத்தனை இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஓகே நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் in q of minus x that is equal to இங்க சேஞ்ச் ஆயிருக்கா? இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இங்கேயும் பிளஸ், இங்கேயும் பிளஸ், இந்த இடத்துலயும் பிளஸ், இந்த இடத்துலயும் பிளஸ், எங்கேயுமே சைன் வந்து சேஞ்ச் ஆகல. சரிங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் in q of minus x that is equal to 0. இது எதை மீன் பண்ணுதுன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இன் நெகட்டிவ். சரிங்களா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ். சோ அப்ப நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்க்கு ஈக்குவல் இது. நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ்க்கு வந்து ஈக்குவல். கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? எஸ் ஆர் நோ? சோ இப்போ இத பேஸ் பண்ணி நமக்கு பாசிட்டிவ் ரூட் எத்தனைன்னு தெரியும், நெகட்டிவ் ரூட் எத்தனைன்னு தெரியும், அதே மாதிரி ஜீரோ ரூட் அப்படிங்கறதும் தெரியும். சரிங்களா? சோ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணிட்டு இமேஜினரி ரூட் வந்து எக்ஸாக்ட்டா எத்தனை கவுண்ட் வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? எஸ். சோ இப்போ டேபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பாசிட்டிவ் ரூட்ஸ், இந்த இடத்துல நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகேவா? எஸ். ஒன் செகண்ட். ஓகே. So here positive roots and here negative roots and here root 0 இந்த இடத்துல imaginary roots, இந்த இடத்துல imaginary roots. சரியா? சோ இப்போ இதுக்கு வந்து நம்ம டேபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ண என்ன வருது பாருங்க. உங்களுக்கு நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 0. நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் 0. இதுதான் மேக்ஸிமம் கவுண்ட் 0ங்கிறதா. சரிங்களா? சோ அடுத்து நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரூட்ஸ் அதுவும் 0. ரூட் 0 பாருங்க. 0 வந்த ரூட் வந்து 1 அண்ட் இமேஜினரி ரூட்ஸ் என்ன வரும் பாருங்க உங்களுக்கு. சோ இங்க மேக்ஸிமம் பவர் என்ன இருக்கு பாருங்க. இங்க ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? இதுல 9 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? சோ 9 அப்படின்னா டோட்டலா இந்த பாலினாமியலுக்கு வந்து 9 ரூட்ஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? 9ல ஒரு ரூட் வந்து 0, x is equal to 0 அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? சோ இது வந்து எக்ஸாக்ட், இது வந்து எக்ஸாக்ட்டா 1 தான் வருது. காட் இட்? சோ அடுத்தது இமேஜினரி ரிமைனிங் எத்தனை வரும்? 8. இமேஜினரி ரிமைனிங் எத்தனை வருது பாருங்க? 8. சோ இது வந்து இமேஜினரி வந்து நம்ம லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் யூசுவலா. சரிங்களா? லீஸ்ட் நம்பர் ஆஃப் இமேஜினரி ரூட்ஸ் வந்து 8 அப்படின்னு சொல்லுவோம். 8 அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏதாவது நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னா இதுவும் 0வா இருக்கு, இதுவும் 0வா இருக்கு. இதை மாடிஃபை பண்ண முடியாது. நம்மளால இது கீழே கொண்டு வர முடியாது. இங்க 0 வந்துருச்சு அப்படின்னா எதுவும் மாத்த முடியாது. சம்மத நம்பரா இருந்தா கூட நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? சோ இங்க 0 இருக்கனால இந்த இமேஜினரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான். எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தான் 8ங்கிறது தான். எக்ஸாக்ட்டா 8 இமேஜினரி வரும் மேல இருக்கக்கூடிய பாலினாமியலுக்கு. அதே மாதிரி எக்ஸாக்ட்டா ஒரு ரூட் வந்து x is equal to 0 அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் இதுதான். பாக்ஸ் பண்ணிடுங்க. கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். எனி டவுட் இன் திஸ்? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எஸ். இத நீங்க பெர்ஃபெக்ட்டா இந்த மாதிரி நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஃபுல் மார்க் வந்து உங்க டெஸ்ட்ல வந்து கொடுத்துருவாங்க. நோ டவுட் இன் தட். எஸ். சோ இந்த செஷன் வந்து பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த क्वेश्चनக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வேணும்னா இந்த QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி வாட்ஸ்அப் சேனலுக்குள்ள போயிட்டு இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுத்துக்க முடியும் உங்களால. சரிங்களா? எஸ். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான செஷனுக்கு வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பசங்களா. எஸ். மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.